Now I request to invite our beloved chairman sir, Reverend Saha Arul Raju, to come forward to deliver the speech. இல்லையா கஷ்டங்கள் உண்டு பாடுகள் உண்டு எல்லாவற்றிலும் இன்றைக்கு நான் சொல்லுவாங்க நினைத்தேன் யாரும் சொல்லல காலையில தான் சொன்னேன் உடனே வந்துட்டாங்க இல்லையா அவங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுப்போமா முக்கியமா அவங்க 75% தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் பாதி பிள்ளைகளை காணல ரொம்ப சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நான் வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்டாஃப் கோஆபரேஷன் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நல்ல ஒரு டெக்கரேஷன் இது ஹாஸ்பிட்டல் பண்ணீங்களா எல்லாவற்றுக்கும் மேலாக நல்லா அழகுபடுத்திருக்கிறீங்க உங்கள் இருதயத்தை அழகுபடுத்த வேண்டும் எப்படி இருதயத்தை அழகுபடுத்த இருதயத்தை அழகுபடுத்த என்னது இருதயத்துக்குள்ள பூ வைப்பீங்க போட முடியுங்களா என்ன செய்யணும் இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தது உண்மை இல்லையா அவர் எதற்காக பிறந்தார் பாவிகளை ரட்சிக்க பிறந்தார் அன்பை போதிப்பதற்காக பிறந்தார் ஐக்கியமாக வாழுங்கள் என்று சொல்வதற்காக புகழ்ந்தார் எனவே இந்து என்றல்ல முஸ்லிம் என்றுமல்ல கிறிஸ்தவம் என்றுமல்ல ஒன்றே ஒன்று நம்முடைய இருதயம்தான் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் கபடு நிறைந்த இருதயமாக இருக்கக்கூடாது அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது இதை ஹேண்டில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலா the Lord will come our heart கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து என்ன செய்வார் இதெல்லாம் எல்லாரும் மறந்துறாங்க முக்கியமா கிறிஸ்தவம் மறந்தே போயிடுறாங்க அடுத்தபடியா இந்து முஸ்லிம் the main thing நம்ம இன்னைக்கு மறந்து சும்மா இதெல்லாம் ஃபார்மாலிட்டி இல்ல ஆண்டவர் ஆண்டு பிறந்தால் ஏதோ நம்ம கொண்டாடுகிறோம் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கோம் பாருங்க சொந்த தகப்பனை இன்னைக்கு மதிக்காத ஒரு காலகட்டத்துக்குள்ளாக இன்னைக்கு உலகம் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது தாய் தகப்பன் பாசமே கிடையாது தாய் தகப்பன் அடிச்சு வெளியே அனுப்புறாங்க சரியா சாப்பாடு கொடுக்கிறது கிடையாது எனவே இப்படிப்பட்ட நல்குணங்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் இதுதான் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு உங்களுக்கு உரைக்கிறது 3 கோடிக்காக வேண்டி தகப்பனை கொண்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க இன்னைக்கு இப்படி காலம் மாறிக்கிட்டே இருக்கிறது எனவே என்னுள்ள காலம் அன்பு இன்னைக்கு இல்லவே இல்லை பெற்ற தாய் தகப்பனை மறக்கின்ற ஒரு உலகம் உங்க தாய் தகப்பன் எப்படி அன்றாட கூலி வேலை செய்யறாங்க எல்லாம் இல்லையா அப்படிப்பட்டது மேக்சிமம் இருக்கிறீங்க அதனால தாய் தகப்பனை நீங்க மறந்து விடாதீர்கள் திஸ் இஸ் ஒன் செகண்ட் திங் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்க இன்னைக்கு நேற்றுள்ள பேப்பர் நினைக்கிறேன் இல்லையா ஒரு வாலிப பயணத்துக்கு முன்னே இன்னொன்று இல்லையா கூல் ட்ரிங்க்ஸ்ல மருந்த கலந்து இல்லையா அன்கான்சியஸ் பண்ணி பாத்தீங்களா பேப்பர்ல பார்க்க இல்லையா இப்படி நடந்தது எனவே இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளாக வாலிபம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே வாலிபத்திற்கு ஏற்ற குணங்களை நீங்கள் அறிய வேண்டும் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக தான் இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது எனவே உண்மையோடு உத்தமத்தோடு உலகிலே வாழ்கிற போதுதான் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லத்தோடு பெற்றோருக்கு நீங்கள் வாழ வேண்டும் வாலிப வயதிலே வாலிப வயதுக்குரிய காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கு ஆண் நண்பர்களோ பெண் நண்பர்களோ இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் தயவு செய்து இனியுள்ள காலத்திலே நீங்கள் அந்த ஏஜுக்குள்ள நீங்க எப்படி காணப்படுகிறீர்களோ அதன்படிதான் உங்களுடைய ஃபியூச்சர் நன்றாக விளங்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவே கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் எங்கு பார்த்தாலும் ஸ்டார் எங்கு பார்த்தாலும் பெலூன் நல்லதுதான் இந்த ஸ்டார் எதுக்கு தொடங்குறது ஸ்டார் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த வெளிச்சத்தை கொடுக்கின்ற பிள்ளைகளாக உலகத்திலே வாழ எங்களுடைய கிராஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பெற்றோரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களுடைய உடன்பிறப்புகளை ஆசீர்வதிக்க வேண்டும் எனவே சுகத்தோடு நலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக